फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாலிட்டி ஒன்லைனர் டாபிக்ல 10th ஸ்டாண்டர்டோட லெசன் 3ல மாநில அரசு டாபிக் வரும். அதுல இன்னைக்கு நம்ம ஹை கோர்ட் பார்க்க போறோம். இந்த ஹை கோர்ட்டோட அந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். சோ உயர் நீதிமன்றங்கள் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்ங்கிறது என்னன்னா மாநிலத்தோட நீதித்துறையின் தலைமை ஹை கோர்ட் தான். சோ மாநிலத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோட தலைமை அப்படின்னு பார்த்தோம்னா அது உயர் நீதிமன்றம் தான். சோ அப்ப ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 214. சோ ஆர்டிகல் 214ல தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமாக மாநிலங்களுடன் இணைந்து உயர்நீதிமன்றங்களை கொண்டுள்ளன. அதாவது 2 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம 2-3 மாநிலங்களுக்கு கூட ஒரு உயர்நீதிமன்றங்கள் இருக்கலாம். அப்படி நம்ம எத்தனை மாநிலங்கள் அப்படி இணைந்து உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா 4 மாநிலங்கள். ஓகேவா? அதே மாதிரி 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன. ஓகேவா? 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டில்லிக்கு மட்டும்தான் தனக்குன்னு சொல்லி தனியான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. டில்லி மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைமை நீதிபதியையும் இதர நீதிபதிகளையும் இப்ப ஒரு ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் ஒரு பதிவு நீதிமன்றம், அது ரெக்கார்டுன்னு சொல்றாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, பதிவு செய்யப்பட்ட நீதிமன்றம். ஓகேவா? அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 215ல சொல்றாங்க. அடுத்து 231 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 231 என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்ற சட்டத்தின் மூலமா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்குமோ யூனியன் பிரதேசத்துக்குமோ சேர்ந்து பொதுவான ஒரு உயர் நீதிமன்றத்தை அமைக்கலாம். இங்க வருது இல்லையா, இணைந்த உயர் நீதிமன்றங்கள் அப்படி அமைக்கலாம்னு சொல்றது ஆர்டிகல் 231. அமைப்பு உயர்நீதிமன்றத்தோட அமைப்புங்கிறது அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை அரசியல் அமைப்புல குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரசியல் அமைப்புல குறிப்பிடல. நீதிபதிகள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதியும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அம்மாநில ஆளுநரை கலந்து ஆலோசித்து நியமனம் செய்வார். ஓகேவா? சோ அப்ப யாரெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார் குடியரசுத் தலைவர் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அப்புறம் எந்த மாநிலத்துக்கு நீங்க ஜட்ஜஸ் கொண்டு வரீங்களோ அவங்களோட ஆளுநரை கலந்து ஆலோசித்து தான் இந்த நீதிபதிகளை நியமனம் செய்யறாங்க. இவங்களுக்கான தகுதிகள்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசனா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 10 வருஷம் குறைஞ்சது 10 வருஷம் நீதித்துறையில வேலை பார்த்துருக்கணும், இல்லைன்னா குறைஞ்சது 10 வருஷம் உச்ச நீதிமன்றத்தோட வழக்கறிஞரா பணியாற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்க தலைமை நீதிபதியாக வரலாம். குறைந்தபட்ச வயது வரம்பெல்லாம் இல்லை இவங்களுக்கு. இவங்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 1963ல 15வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி இவங்களோட ஓய்வு பெறக்கூடிய வயசுங்கிறது 62 இருக்கு. ஓகேவா? அப்ப உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகளோட வயது வரம்பு 62 திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1963ல கொண்டு வரப்பட்ட 15வது சட்ட திருத்தம். அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்ற நீதிபதியோட பதவி நீக்க நடைமுறை தான் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட சுதந்திரம் என்ன, அவங்க எப்படி செயல்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரை தவறான நடத்தை மற்றும் தகுதியின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்காரு, அவரோட நடத்தை சரியில்லை, அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் அவர் என்ன பண்ணிடுவாரு, பதவி நீக்கம் செஞ்சு விட்டுருவாரு. நீதிபதி ஓய்வு பெற்ற பின் உச்ச நீதிமன்றம் மற்றும் அவர் பதவியில் இருந்த உயர்நீதிமன்றம் அல்லாத வேறு ஒரு உயர்நீதிமன்றம் ஆகியவற்றை தவிர வேற எந்த நீதிமன்றங்களிலோ அல்லது எந்த ஒரு இந்திய அதிகாரியின் முன்பாகவோ பணியாற்ற இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஓய்வு பெற்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல வேலை பார்க்கலாம், இல்லைன்னா அவர் எங்க இருந்து ஓய்வு பெற்ற பதவியில இருந்தாரோ
அங்கே வேலை பார்க்கலாம். அது இல்லாத வேறு ஒரு உயர்நீதிமன்றம் ஆகியவற்றை தவிர வேறு எந்த நீதிமன்றத்திலையும் அல்லது இந்திய அதிகாரியின் முன்பாக அவர் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நிதி நெருக்கடி நேரத்தை தவிர பிற நேரங்களில் அவர்களது சம்பளம் செலவுப்படிகளை குறைக்க இயலாது. நிதி நெருக்கடிங்கிற டைம்ல மட்டும்தான் அவங்களோட சம்பளத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவை மாநில தொகுப்பு நிதியின் மீதான செலவினங்களா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல இவங்களோட சம்பளத்தை குறைச்சிக்கலாம். அடுத்த ஆர்டிகிள் 222 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை அவருடைய அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றலாமா, அவருடைய அனுமதி இல்லாமே, அந்த ஹைகோர்ட் ஜட்ஜோட அனுமதி இல்லாமே மாற்றலாம். அதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதற்கு தலைமை நீதிபதியினை முழுமையாக கலந்து ஆலோசிக்க வேண்டும். தலைமை நீதிபதியை மட்டும் கலந்து ஆலோசித்து அவரை வேறொரு மாநிலத்தோட ஹைகோர்ட்டுக்கு மாற்றலாம். இதுக்கு ஆர்டிகிள் 222ல அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பணியிட மாறுதல் வழங்குவது தொடர்பான அனைத்து உண்மைகளும் இந்தியாவின் தலைமை நீதிபதிக்கே தெரிவிக்க வேண்டும். சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அவருக்கு மட்டும் தெரிவிச்சா போதுங்கிறாங்க. அடுத்து அலகாபாத்ல 1866லயும் 1862ல பம்பாய், மகாராஷ்டிரா, தாதா நகர் காவேலி, கோவா, டாமன்டையூ, அப்புறம் கொல்கத்தால மேற்கு வங்கம், அந்தமான் நிக்கோபர், மெட்ராஸ்ல தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இங்க எல்லாத்துலயுமே ஹைகோர்ட் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருநகரங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு மூல வழக்கு விசாரணை அல்லது மேல் வழக்கு விசாரணை ஆகிய அதிகாரங்கள் உண்டு. பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு. அனைத்து உயர் நீதிமன்றங்களுக்கும் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களில் இருந்து வரும் குற்றவியல் அல்லது சமூகவியல் வழக்குகளிலும் தானே மேல் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளும் வழக்குகளிலும் மேல் உயர் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துல இருந்து மேல் விசாரணைக்கு வரும் இல்லையா, அதை அவங்களே விசாரிக்கலாமா, தானே எடுத்து விசாரிக்கலாம், அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 226ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகளை அமலாக்குவதற்கு மட்டுமின்றி மற்ற காரணங்களுக்காகவும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் உரிமை இருக்கு. அதாவது அடிப்படை உரிமைகளை மட்டும் அமலாக்கம் செய்யறது மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களுக்காகவும் இவங்க என்ன பண்ணலாம், உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகிள் 32ல என்ன சொல்றாங்கன்னா, கீழ் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் அதே வகையான உத்தரவுகளையும் கட்டளைகளையும் பிறப்பிக்கும் உரிமை. அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குக்கு சில கட்டளைகள் கொடுக்குதுன்னா அதை ரெஃபரன்ஸா வச்சு இவங்க ஹைகோர்ட்லயோ அந்த மாதிரி வழக்குகளுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மட்டுமல்லாது சாதாரண உரிமைகள் மீறப்படும் போதும் கூட உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். ஸோ உரிமை மீறல் நடக்கும் போது கண்டிப்பா ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க. அடுத்து உயர்நீதிமன்ற அதிகார வரம்பு. இவங்களுக்கான அதிகார வரம்பு என்னன்னு பார்ப்போம். அதாவது மாநில நீதித்துறையானது ஒரு நீதிமன்றத்தையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழவை நீதிமன்றங்களையும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டேட்னு எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா அதுக்கு கீழே என்ன இருப்பாங்க, நிறைய மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும், உள்ளாட்சி நீதிமன்றங்கள், அந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு கீழே இருக்க துணை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணலாம், நீதி வழங்கலாம். இப்போ பதிவு செய்து கொள்ளும் ஆவண நீதிமன்றம்னு சொல்றாங்க. ஏற்கனவே கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுங்கிறத பார்த்தோம். பதிவு செய்து கொள்ளும் ஆவண நீதிமன்றம் தன்னை அவமதித்தவர்களை தண்டிக்கும் எல்லா அதிகாரமும் உண்டு. இப்போ கோர்ட்டை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை மேற்பார்வையிடும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. கீழமை நீதிமன்றங்களிலிருந்து வழக்குகளை தானே எடுத்துக்கொள்ளும் அதிகம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸோ கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம், அந்த துணை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள்ல இருந்து என்ன பண்ணலாம், வழக்குகளை இவங்களே எடுத்து விசாரிக்கலாம். நீதி பேராண்மைகள் வெளியிடும் அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. இந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தை விட நீதி பேராண்மைகள்ல உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதிகாரிகள் ஊழியர்களை நியமிச்சுக்கலாம், அதுக்கான அதிகாரமும் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதாவது சப்பார்டினேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே ஹைகோர்ட்டோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்கும். இது மாவட்ட அளவில் இயங்கக்கூடியது. இதில் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க. இப்போ சிவில் சர்வீஸ், அதாவது
உரிமையியல் வழக்குகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாவட்ட நீதிபதி இருப்பாங்க, அப்புறம் கூடுதல் மாவட்ட நீதிபதி இருப்பாங்க, அப்புறம் சிவில் நீதிபதி முதுநிலை பிரிவு அண்ட் சிவில் நீதிபதியிலே இளநிலை பிரிவு, இந்த ஆர்டர்ல தான் நீதிபதிகள் இருப்பாங்க. குற்றவியலை பொறுத்த அளவுக்கும் செஷன்ஸ் நீதிபதினு சொல்றாங்க, அப்புறம் கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி, முதன்மை நீதித்துறை நடுவர்னு சொல்லி இந்த ஆர்டர்ல தான் இருப்பாங்க. இது வந்து கீழ்நிலை நீதிமன்றங்களோட அதிகாரங்கள். அடுத்து மாவட்ட நீதிபதியோட நியமனம். இந்த மாவட்ட நீதிபதினு பார்த்தோம், இவர் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. உயர்நீதிமன்றத்தோட ஆலோசனையுடன் இந்த மாவட்ட நீதிபதியை நியமனம் செய்யறாங்க. 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் வழக்கறிஞராகவோ அரசாங்க வழக்கறிஞராகவோ பணியாற்றிய அனுபவம் இருக்கணும் இவருக்கு. மற்ற நீதிபதிகளை ஆளுநர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசித்து மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. அடுத்து கீழ்நிலை நீதிமன்றங்களின் மீதான கட்டுப்பாடுகள். ஸோ ஃபர்ஸ்ட் முழுமையா கட்டுப்பாடு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு தான். ஸோ அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இந்த கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்கு. அடுத்து ஃபேமிலி கோர்ட், குடும்ப நீதிமன்றங்கள், குடும்ப நல நீதிமன்றங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குடும்ப பிரச்சனைகளுக்காக வர்றாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு தான் வரும் அந்த கேஸ் எல்லாமே. 1984 குடும்ப நீதிமன்றங்கள் சட்டத்திற்கிணங்க அதிக செலவினம் இல்லாமல் வழக்குகளை தீர்ப்பது மற்றும் முறையான நீதிமன்றங்களில் அதிக செலவு ஏற்படுவது போன்றவற்றை கருத்தில் கொண்டு குடும்ப விவகாரங்கள் வழக்குகளை விசாரிக்க குடும்ப நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ மற்ற பெரிய நீதிமன்றங்களுக்கு போகாம இந்த குடும்ப பிரச்சனைகளால வரக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்காக அமைக்கப்பட்டதான் இந்த குடும்ப நீதிமன்றம் 1984 அமைச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உரிமையியல் சட்டத்தை பின்பற்றுகிறாங்க. ஓகேவா, இதுல வந்து குடும்பம், விவாகரத்து, வரதட்சணை பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த நீதிமன்றங்கள் தான் விசாரணை செய்வாங்க. அடுத்து முக்கியமான ஆர்டிகிள்ஸ் 227. இதுல என்ன சொல்றாங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட அதிகார பகுதிக்குள் செயல்படும் ஆயுதப்படையின் விவகாரங்களை கையாளும் தீர்ப்பாயங்களை மேற்பார்வையிடும் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆர்டிகிள் 227க்கு. அடுத்து 235 என்ன சொல்றாங்கன்னா நியமனம் மற்றும் பணியிட மாறுதல் போன்ற விவகாரங்களில் உயர்நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களையும் மாவட்ட நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஹைகோர்ட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்யறது இல்லை இடத்த மாத்துறது, அவங்கள இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாமே உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 229 என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் அதன் பணியாள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்கு, அங்க வேலை பார்க்குறவங்க மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்கு. அடுத்து ஆர்டிகிள் 124A என்ன சொல்றாங்கன்னா தேசிய நீதிமன்ற நியமன குழு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே நீதிமன்றங்கள் சம்பந்தமான முக்கியமான ஆர்டிகிள்ஸ். அடுத்து இந்த புக்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை வந்து 234. இதுல வந்து 36 பேர் வந்து அமைச்சர்களா இருக்காங்க. அதாவது 234ல 15% வந்து அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்ததான் சட்ட மேலவை, நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து நீக்கம் செய்யப்பட்டது வந்து 1986 நவம்பர் 1 நாள் அன்று நடைமுறைக்கு வந்துச்சு. 1862 ஜூன் 26 நாள் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமா சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஸோ சென்னை, மும்பை, கொல்கத்தா 3லையும் உயர் ஹைகோர்ட்டுங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது 1862. எந்த கடிதத்தின் மூலமா? விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமா. அதுக்கப்புறம் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் தான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமா இருக்கு. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வளாகத்துல லண்டனுக்கு அப்புறமா உலகிலேயே மிக பெரியது, 2வது மிக பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த லெசன் வந்து 4th லெசன், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.